உறவுகளே, மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாம்பரம் சங்கம் கிட்டத்தட்ட 1993 பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 92 பேருக்கு 6 ஏக்கர் அளவில் இடத்த இங்கே மொத்தமாக வாங்கி 92 பேருக்கு லேண்டை அலாட் பண்ணிட்டு அந்த காமன் லேண்டாக யூஸ் பண்ண இந்த இடம்தான் இப்போ நம்ம இருக்கிற இந்த கட்டடம். இந்த கட்டடத்துக்கு இந்த லேண்டு வந்துட்டு இது ஃபுல்லாகவே இன்றைக்கி சிஎம்டிஏ அப்ரூவ்டு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடமும் இந்த இடம் சார்ந்த அந்த கோயில் கிணறு எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கும், அரசுடைய கண்ட்ரோலுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நகர் இப்போ பக்கத்தில் இந்த சக்தி நகர்னு இருக்குன்னா இது பக்கத்தில் காமன் லேண்டில் இப்போ அரசுக்கு தேவையான சுடுகாட்டுடைய இது, ஒரு விளையாட்டு இது, பூங்கா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அது எல்லா பேருடைய பொது பயன்பாட்டுக்கு தான் வந்திருக்கும். அப்போ இருக்கிற தலைவர்கள், உதாரணத்துக்கு புஷ்பராஜ், நம்ம செலத்தர் ஐயா, மதிவாணன் இவர்களெல்லாம் சேர்ந்து இதை அரசுக்கு இது பண்ணக்கூடாது, அப்ரூவல் ஆகிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிருக்கும். இதை நம்மளுடைய எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சோமோ அந்த சங்கத்து பேர்லேயே இந்த பொது சொத்தை எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 1993 கிட்டத்தட்ட 32 வருஷத்துல இப்போ அனுபவம் வந்துருச்சு. அதே மாதிரி பிற சங்கங்களை போலவோ பத்திரம் ஒரு பேரில், பட்டா ஒரு பேரில், கட்டடம் ஒரு பேரில், கரண்ட் பில்லு ஒரு பேரில், அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. பத்திரம் இன்னைக்கு இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் தாம்பரம், இதுதான் பத்திரம். அந்த பத்திரத்தில் என்ன பேர் இருக்கும் அதுதான் பட்டால வரும். பட்டால பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இது காமன் டாக்குமெண்ட், இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் இந்த சர்வே நம்பர் போட்டு இந்த சப்டிவிஷன் போட்டிங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தாம்பரம் அப்படித்தான் வரும். பட்டால சிட்டா, அடங்கல், ரிஜிஸ்டர் எல்லா ரெவன்யூ டாக்குமெண்ட்லேயும் எந்த விதமான தனிப்பட்ட நபர் பெயர்லேயோ இல்லை ஒரு குழுவின் பெயர்லேயோ இந்த நிர்வாகம் இல்லை. அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். ஒரு சில பேர் வேணுமென்று இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாதவர்கள், இவங்க இந்த காரியத்தை சாதிச்சிட்டாங்களே, யாராலும் பண்ண முடியாததை பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு பொறாமையின் பேரிலும் அவதூறு செய்திகளை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலும் சில வீண் வம்புவான செய்திகளை இதர மக்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். தற்சமயம் நடந்த இந்த உதவி செயற்பு கூட்டத்துக்கு கூட இந்த மண்டலத்தை நிர்வாகத்தின் சார்பாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொன்னோம். அன்னைக்கு நடைபெறுகிற இந்த மெயின்டெனன்ஸ் செலவு கூட்டுறவு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது, அதை மட்டும் செயல்பட்டு ஃப்ரீயாக சேர்ப்பு எல்லா பேருக்கும், தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க எல்லா பேருக்கும் இந்த கட்டணம் தெரியணும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அது அன்பார்ச்சுனேட்டாக அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. அது நகரத்தின் மையப்பகுதியான தியாகராஜ நகருக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த கட்டடம் வாங்கினது இப்போ நம்ம ஒரு அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டாங்க அப்படி கிடையாது. முறையாக சென்னை மெட்ரோ சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்கி முதல்ல லேண்டை அப்ரூவல் ப்ரீ குவாலிஃபை பண்ணி இந்த இதில் 2 மாடி கட்டணும்னு சொல்லிட்டு 6000 12,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கி தான் இதை கட்டியிருக்கிறோம். எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்ம கட்டுறோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் தாம்பரம் மொத்தம் 4 சர்வீஸ் இருக்குது. நம்ம லைப்ரரிக்கு ஒரு சர்வீஸு, அலுவலகத்துக்கு ஒரு சர்வீஸு, தரைத்தளத்துக்கு ஒரு சர்வீஸு, இந்த மாடிக்கு ஒரு சர்வீஸு. இந்த மண்டபம் இயங்குவதற்கென்று தனிப்பட்ட முறையில் நமக்கு மட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்குது. இந்த ஏத்தாப்பில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மண்டபத்துக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே அந்த சப்ளை கிடையாது. இதுக்கு முன்னால் நம்மளுடைய மெம்பர் ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தார். அவருடைய பெரும் முயற்சியில் எந்த விதமான செலவு இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே இது பண்ணணும். இதே மாதிரி தான் 4 வருஷம் ஒருத்தர் சொல்கிறான், இவங்களுக்கு வேலையே வசூல் பண்ணுறது தான், வசூல் வேட்டையர்கள். இதே சொல்லி எல்லாருக்கும் தெரியும் யாரை சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தான் வீண் வம்பு. அவங்களால ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது. இன்னைக்கு சொல்கிறோம், இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது வெறும் 43 லட்சம் ரூபாய் பணத்தில் தான் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது.
43 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 4 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணிடுவீங்களான்னு சொன்னாங்க. ஏளனமாக பேசினாங்க சில பேர். வெறும் 43 லட்சம் ரூபாயை வச்சுட்டு நீங்கள் எப்படியா 4 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை பண்ணுவீங்க? அதெல்லாம் வேண்டாம், நம்ம 90 பேர் இங்கே இருக்கோம், ஆளுக்கு 50,000 ரூபாய் பிரிச்சுக்கிடுவோம், மீதி ஒரு 10 லட்சம் மிச்சம் இருக்கும். இதில் ஒரு பழைய பாழடைந்த கட்டடம் ஒன்று இருந்தது. அந்த கட்டடத்தில் நம்ம எப்பயும் போல சாவடி மாதிரி வெள்ளடிப்போம், மாதத்துக்கு ஒருக்கா மீட்டிங் போடுவோம், இப்படியே பேசிகிட்டே போயிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் வந்துட்டு ஒத்துக்கிறல்ல. நீங்கள் சங்கத்தில் சேர்ந்தீங்க, சங்கத்துக்கு பணம் கொடுத்தீங்க, சங்கம் வந்துட்டு உங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணிடுச்சு. அதோடு உங்களுக்கும் சங்கத்துக்கு பொது பயன்பாட்டுக்கு தான் சொன்னோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாருமே தெற்கிருந்து வந்தவங்க தான். யாருமே சென்னையில் பிறந்தவர்களோ இங்கேருந்து பிறந்து வளர்ந்தவர்களோ கிடையாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க சவுத்துலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணணும், இப்படி பண்ணலாம், பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணி காட்டுறோம்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நாங்கள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு பண்ணணும். இன்றைக்கி இதுக்கு பயன்பாட்டில் இருக்கு. இவ்வளோ நிதி எப்படி வந்தது? நாங்கள் போய் யார் வீட்லேயும் போயிட்டு நீங்கள் கொடுங்க இது மாதிரி கேட்டுறோம், இது வரைக்கும் அலையலை. 100 ஃபோன் பண்ணால் 2 பேர் கொடுப்பாங்க. ஆனால் 100 பேருக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கணும். 2 பேர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஒரு 100 பேருக்கு பேசியிருக்கோம்னு அர்த்தம். அதை வேலைமெனக்கிட்டு அதை பூரா இன்னார் மகன், இந்த ஊர், இந்த தாலுகாவை சேர்ந்தவர், இதில் இவ்வளோ கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு போட்ட. இதன் மூலமாக தான் ஒருத்தருக்கு நம்ம ஊருக்காரங்க 10,000 கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு 10,000 கொடுப்போம். இதன் மூலம் ஒருத்தர் விட்டு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதில் வந்தது தாங்க இந்த இது. அதே மாதிரி உலகம் பூராத்தில் இருந்து இந்த இதுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. பிரிட்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பிரான்ஸ்லேருந்து ஒரு நண்பர் கொடுத்துருக்குறாரு, கனடாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க, பங்களாதேஷில் நம்ம ஆள் இருக்கிறாங்க. அவர் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த நியூஸெல்லாம் பார்த்துட்டு தான் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யாரும் முகமே பார்க்க கிடையாது 50,000 ரூபா அனுப்பிவிட்டார். ஆஸ்திரேலியாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உலகத்திலேருந்து வெவ்வேறு பாட்டில் இருந்து தான் இந்த 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தரைத்தளமும் இந்த முதல் தளமும் கட்டியிருக்கிறோம். 2வது தளம் நம்மளுடைய எய்ம் என்னென்னா, இதன் மூலம் ஒரு வருமானம் வரும்போது இதுவரைக்கும் கடன் கிடையாதுங்க. 2 பேர் குடுக்கல் வாங்கல் கடன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எந்த விதமான கடன் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட், ஒரு ஆடிட்டர் இன்னும் இது பண்ணுறாரு, எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, உங்களோட பில்ஸ் என்ன, அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி இன்கம் டேக்ஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எல்லா பொருட்களும் சிஎஸ்டி மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தெற்கிருந்து வர்றவங்க, நாங்கள் வர்றவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு சார் நாங்கள் அங்கே வந்தால் ஒரு நாளைக்கு தங்கி குளிச்சுட்டு போகலாமா, அந்த வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதோடைய பர்பஸே தொழில் சார்ந்தோ படிப்பு சார்ந்தோ யாராவது நம் இன மக்கள் வந்தால் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குவாங்க. எதுக்கு இங்கே குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஊருக்குள்ளே போக வேண்டிய வேலையை முடிச்சுட்டு நம்ம இங்கே பண்ணிக்கிடலாம். அதோட எய்ம் தான் அது. 2வது தளம் முடிஞ்சதும் அதுக்குண்டான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே சங்கத்தில் ஒரு திட்டம் இருக்குதுங்க. இப்போ இந்த கண்டிஷன்லேயே 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இதை பெர் இயருக்கு 2 விடலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது அட்வான்ஸாக நமக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். இந்த 50 லட்சம் ரூபாய் வச்சு மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிரவுண்ட் ஃபினிஷிங் எதுவுமே கிடையாது. 25% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த பேலன்ஸ் 75% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 crore தேவைப்படுது. இப்போ 50 லட்சம் ரூபாய் இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்னா அடுத்த வருஷம் இந்நேரம் இதே 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் நம்ம கையில் இருக்கும். இந்த 50 லட்ச ரூபாயை வச்சுட்டு நம்ம இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த 8 பீம் 10 பீமை தூக்கிட்டு ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்த 50 லட்ச ரூபாய் நம்ம கிடைக்கும்போது சின்ன சின்ன பார்ட்டிஷனாக கட்டி ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது மெம்பர்களுக்குன்னு ஒரு தனி சலுகையில் கொடுக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் யாருக்குமே இலவசம் என்பது கிடையாது. நீங்கள் வாரீங்களா, இப்போ வெளியில் போய் ஒரு லாட்ஜில் தங்க போகிறீங்க, மினிமம் ரெக்குயர்மெண்ட் 1000 ரூபாய் ஆகுது. நீங்கள் ஒரு 250 ரூபா 300 ரூபா கொடுத்தா போதும், தங்கலாம், குளிச்சுட்டு போயிடலாம். அந்த 250 ரூபா 300 ரூபா கூட நம்ம டாய்லெட்டு இந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை அவர் தங்கி போன பிறகு அதை க்ளீன் பண்ணணும். அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் அதுவும் கலெக்ட் பண்ணுறோம். இது இப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வலைதளத்தில் நிர்வாகிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு
இதை ஒரு அழைப்பானையாக வந்துட்டு நாங்கள் அந்த இதில் போட்டுருவோம். சரிங்களா? இதை போட்டுட்டு இதுதான் சங்கத்தோட இது வர்ற காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு ஒரு சின்ன மினிமம் ஃபண்டு இருக்குதுங்க. இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபாய் இப்போ கையில் இருக்குது. 13 லட்ச ரூபாய் வந்துட்டு கிச்சனுக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். அடுத்த கட்டமாக அதை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகம் செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு தரும்படி கடைசி வரைக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.